ஓம் அகத்தீசாய நமோ. ஓம் அகத்தீசாய நம. 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 இந்த சங்கம் உலக நன்மைக்காக வந்த சங்கம். அப்போ மற்ற சங்கம்லாம் இந்த சங்கம் மட்டும் உலக நன்மைக்காக வந்த சங்கம். ஆகவே இந்த சங்க தொண்டர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் இருக்கிறார்கள், எல்லா தொண்டர்களையும் வணங்குகிறேன். இது பொருளுதவி செய்வர்களையும் வணங்குகிறேன். உலக மக்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இப்போ நான் பசியோடு இருக்கிறேன். ஏன்னா அடிக்கடி வரும்போதெல்லாம் பசியோடு இருக்கான், பசியோடு சாப்பிடவே மாட்டேறேன்னா. சாப்பிடுவோம், ஒரு கஞ்சி தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஒரு வாரம் சரியாக உணவு இல்லை. எதுக்கு என் பட்டி கிடக்கிறேன்னா உலக நன்மைக்காகவே, உலக நன்மைக்காகவே, உலக நன்மைக்காகவே நாங்கள் விரதம் இருக்கோம். ஏன் உங்கள் விரதத்துக்கு உலகத்துக்கு என்னன்னா நான் வேற எல்லாம் முருகப்பெருமான் புரிஞ்சுக்கணும். இப்போவே என்ன முருகப்பெருமானும் வேற, நீ வேற இல்லை, நானும் அவரும் ஒன்றே தான், நானும் அவரே ஒன்றே தான். என்ன காரணம் கேட்டான். அவன் தான் வாசி நடத்தி கொடுத்தான் எனக்கு. 1979 ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அமாவாசை அன்று ராத்திரி 12 மணிக்கு இருக்கும் ஒரு ஒளி ஒளிவாக வந்தான். அவன் தகைத்து விட்டேன். யாரென்றே கேட்டேன். சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா யார் எடுத்துட்டு பேசாதிருந்தான். ஒன்றே சார்ந்தான். எடைகளையும் பின்களையும் ஏக்கினான். ஏக்கி புருவத்தை சேர்ந்தான். அவன் உள்ளே இருக்கிறான். போது 36 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 36 ஆண்டுகள் இவன் உள்ளே இருக்கிறான். உள்ளே இருந்தான் என்னை வழி எடுத்துக்கிறான். ஆகவே அவன் வேறு, நான் வேறு இல்லை. ஏன் இப்போ அவ்வளோ பெரிய தலைவன் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்னன்னா, அவன் பட்டற்ற மகானாச்சிய முருகன், பட்டற்ற முருகன் உலக நன்மைக்கு ஏன் வரணும்னா, மனிதர்கள் ஆட்சியால் நடைபெறாது, இன்மேட் வளர்கிற ஆட்சி செயல்படாது. வருகிறான், உலக மக்களே வருவான். அவன் ஏனே அடிக்கடி வருகிறான். அவரை வந்து விட்டான். வருவான் வருவான் வருவான். இந்த ஆண்டே வருவான். வந்து விட்டான். என்ன காரணம்? மக்களே பருவமழை தவறிவிட்டது. நீதி கிடைக்கவில்லை. மக்கள் அல்லற்படுகிறார்கள். சரியா? புலால் உண்றவன் அல்லற்படுகிறான். உயிர் கொடை செய்து புலால் உண்ணவன் அல்லற்படுகிறான். அது அவன் விருப்பனது. மது சாப்பிடுகிறான், அவன் வேலைப்பயன். ஆனால் பண்புள்ள மக்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? அதுக்கு தானே வருகிறான். உயிர்கொலை செய்ய மாட்டான், புலால் உண்ண மாட்டான், அன்னதானம் செய்வான். தினம் முருகா, தற்குநாதா, சாந்த ஸ்வரூபா, என் தந்தையே, என் தாயே, தெய்வோட தெய்வமே, தயாபரனே, தேவாதி தேவா, இந்த பாவி ஒரு பாறுபாடு சொல்கிறவன் ஏன்டா கஷ்டப்படுறேன்னா, கும்பமணியே, தஞ்சன் தாயே, அகத்திய சாவையும் தாயினா, ராமலிங்க சாமியிலே இந்த பாவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாணிக்க வாசகா, இந்த பாவி ஒரு பார்வை பிறப்பா, திருமல தேவா, அருணிநாதா, நக்கீர பெருமானே, கட்சி போலையா, போக மகர்ஷியா, புச்சண்ட மகர்ஷின்னு சொல்லணும். ஏன் துன்பம் வந்துனா? அவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது. ஏன் முருகன் வருகிறான்? ஏன் முருகன் வருகிறான்? பண்புள்ள மக்கள் காப்பாற்றுவதற்காக வருகிறான். அப்பேற்பட்ட தலைவன், ஆற்றல் பொருந்திய முருகன் 10,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னே வந்தான். 10,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னே ஏன் மனிதன் சாக வேண்டும்? அதுக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்து, அதுக்கு காரணம் மூச்சு காட்டேக்கந்தான். அதுதான், அதை லயப்பட்டால் அவன் சாக மாட்டான் அறிந்த மகான் முருகன் அவன். சரி, மூச்சு காட்டு லசப்பட்டால் என்ன அவன்? லயப்பட்டால் அடங்கினால் உடம்புல இருக்க காமதேகம் நீங்கும். காமதேகம் நீங்கும் வரையில் ஒருவனுக்கு அறிவான தெளிவு இருக்காது. நமது ஆசான் காமத்தை வென்ற முருகன், நமது ஆசான் முருகன் கோபத்தை வென்ற முருகன், நமது ஆசான் முருகன் பொறாமை வென்ற முருகன், நமது ஆசான் முருகன் தாய்முகுல கொண்ட முருகன். நமது ஆசான் எதையும் செய்வான். நமது ஆசான் முருகன் எதையும் செய்வான். ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்கும். அன்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள் ஆற்றலை. தாயே முருகா, நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவான். நான் பாவிதான் என்பது ஊர் எறிந்த விஷயம். நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவான். கருணை கொண்டு என்னை பார்ப்பார். பார்த்தால், அவன் பார்வைப்பட்டால் அந்த கருணைக்கு ஈடு இல்லை. செத்தவன் எழுவான். அந்த வல்லமை முருகனுக்கு உண்டு. இப்போ சொல்கிறேன், கேட்டுக்குன்னீங்க. ஒரே ஒரு நாளைக்கு முருகா எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னா, வேற ஒன்றும் வேணா ஐயா, உன்னை தினமும் திருவடி பூசிக்கணுப்பா. பூசித்து ஆசி பெற அருட்சி தாயி, அது ஒன்று இருந்தால் போதப்பா. கொடாட கோடி பாவங்கள்லாம் தீருப்பா. தான் என்ற கொடு பாவம் தீர்க்க மாசான். தர்மத்தின் மொழி சொல்லி கருணையை பண்ணான். அவன் தானே எவ்வளோ பாவம் வந்தான் சரி, ஆனால் நம்பணும் இல்லையா? நம்ப முடியாதவனே. அவ்வளோ பெரிய வல்லமை பா. அந்த இடமே அவன் வந்தால் 1 கோடி வெயிலுக்கு வச்சு தெரியா? அப்பா பாட்டாது முருகப்பெருமான் வெய்ய வந்தால் 1 கோடி வெயிலுக்கு வச்சு தெரியுமா? அப்படியே பொண்ணுடைய பாரம். இந்த இடமே 1 கோடி வெயிலுக்கு
அடே அப்பா, இல்லை இல்லை இல்லை, பல்லாயிரம் கோடி அண்டங்களுக்கு அப்படியே வரவுண்ணா. அப்பா 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 அப்பா, ஒரு கோடி போயில அதுக்கு அடுக்குடா, பல்லாயிரம் கோடி அண்டங்கள் அப்படியே ஒளியாக மாறும். அந்த ஒளி பிரகாசம், அந்த செவ்வொளி பொன்னிறமாக இருக்கும். அந்த பொன்னிற ஒளி பல்லாயிரம் கோடி அப்படியே பரவும், அப்படியே ஒடுக்குவான். தம்பி, என்னடா மகனே, என்ன என் தாயே, உனக்கு இப்படி எப்போது வல்லவன்? ஒன்றும் இல்லடா, உயிர் கொலை செய்யாதிருந்தேன், புலால் உண்ணாதிருந்தேன், எல்லா உயிரும் அன்பு கட்டண்டா, எல்லா உயிரினை வாழ்த்துச்சு. கொல்லான் புலாலை மறுத்தானை கைக்குப்பி எல்லா உயிரும் தொடர்னான். வள்ளுவன் சொல்லுவான், உயிர் கொலை செய்யாமல் புலால் உண்ணாதிருக்கிற மாதிரி எல்லா உயிர் கை கூடுறான். முருகப்பெருமான் ஜீவத்தேவிக்கு தலைவன், முருகப்பெருமான் ஜீவத்தேவிக்கே தலைவன். அவன்தான் தாய்மை குணம் உள்ளவன். அவனை கூப்பிட்டா போதும். ஒரு முறை உலகத்தில் உள்ள மக்களே, முருகா, சர்க்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, என் தந்தையே, என் தாயனா, ஏக்கடா கூப்பிட்டனா, இனி நான் பெறவாதிருக்க